ஒரு நிமிஷம் எல்லாம் தாறுமாறு டேர் ஆகிட்டு இருக்குங்க. ஸ்பீட் பிரேக் கவனிக்கவே இல்லைங்க. கருப்பல் தாரோடு இப்போ தான் போட்டிருக்காங்க, அது மேலே வெள்ளை கோடு இல்லை, ஒன்றும் இல்லை. நான் பாட்டு ஸ்பீட் பிரேக் கவனிக்காமல் விட்டு ஏற்றிட்டேன். வண்டி பார்த்தீங்கன்னா சர்ன்னு ஹைட்டில் பறந்துடுச்சு. பறந்து கீழே உக்காந்த டைமுக்கு கோபுரம் பிடிங்கின்னு கீழே வந்து விழுந்துச்சுன்னா அவ்வளோ ஜம்ப் ஆகிடுச்சு வண்டி. சரியான ஜம்ப்பு. கீழே பாருங்களேன், கூலண்ட் ஆயிலாம் லீக் ஆகுதுங்க. பாருங்க, கூலண்ட்டே லீக் ஆகுது, எப்படின்னு தெரியல. ஃபஸ்ட் கியரே காமிக்க மாட்டேங்குது. வண்டி அடித்து ஜம்புக்கு கூலண்ட் ஆயில் எப்படி லீக் ஆச்சு தெரியல. கூலண்ட் ஆயில் பைப் கீழே வருதுங்க. சரியான ஜம்புங்க, எகிரி வந்து வந்துச்சுங்க. அப்படி வண்டி ஹைட்டாக எகிரி டப்புன்னு வந்து கீழே வந்து லேட் ஆகிடுச்சு. அந்த ஸ்பீட் பிரேக்கில் மேலே பறந்து வந்து கோபுரம் வந்து கல்லின்னு பறந்து போய் கீழே விழுந்துச்சு. லெவலில் எதுவும் ஆகலை, கோபுரோக்கு எதுவும் ஆகலைன்னு சொன்னேன். அதுக்குள்ளே இப்போ தெரியுது எஜ்ஜெலாம் உடஞ்சி போயிட்டுக்குதுங்க. பறந்து வந்து வண்டி ஓட்டும் போது கீழே விழுந்துச்சுல, இங்கே பாருங்கள். தெரியுதுங்களா இந்த எஜ்ஜி எப்படி டேமேஜ் ஆகிருக்கு பாருங்களா. அப்படியே எஜ்ஜி நசிங்கிடுச்சு. ஜோராக வந்து அடிச்சதுக்கு இதோ இதுவும் ஸ்க்ராச்சஸு, கேபிளே ஸ்க்ராச்சஸ் ஆகிடுச்சு பாருங்க. வாய்ஸ் க்ளீனாக வருமாலே தெரியல. இதுலேருந்து கல்ட்ரி வந்து விழுந்துச்சு. ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது கொஞ்சம். இந்த கார்னரில் அதுவும் ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு பாருங்கள். கோபுரம் வந்து இங்கே ஸ்பீரை விட்டு இப்படி எகிரி வச்சு உட்காந்துச்சுன்னா இங்கேருந்து பல்ட்டி வச்சு அங்கே போய் விழுந்துச்சு. வண்டி அப்படியே திருப்பி போயிட்டு வந்தேன். வண்டியை தாண்டி போயிடுச்சுங்க. வண்டி ஒரு நிமிஷம் நானே வண்டி விட்டு மேலே எகிரிட்டு அப்படி ஹைட்டுக்கு போயிட்டேன். ஹெல்மெட்டு உள்ளே இருக்கிற வைசர்லாம் கீழே வந்துட்டு இருக்கு. ரெண்டாவது வைசர் இன்னொன்று இருக்குமே சன்கிளாஸ். சரியாக கவனிக்கல. நான் பேச முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிளராக தெரியுது, தண்ணி ஊற்றி கழுவணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அதுதான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. எங்கன்னா ஒரு இடத்துல போயிட்டு கழுவணும் போது. நல்ல வேலை இந்த ஃபோனு பிடிங்கின்னு வந்து கீழே விழலைங்க. இல்லை டிஸ்பிளே தான் போயிட்டுருக்கோம். கைஸ் வண்டி இப்போ அந்த பள்ளத்தை விட்டு ஏற்றி இறங்கணுன்னு எங்கள் லைட்டாக வண்டி வருமா வாப்ளிங் வர மாதிரி ஃபீல் ஆகுது. ரோடு சரியில்லையா, வண்டி வாப்ளிங் வருது. அங்கே பாருங்களேன். நல்லா ஃபீல் ஆகுது. அப்புறம் கை விட்டால் வண்டி ஆடுதுங்க. வண்டி ஆடாதுங்க 100ல் போனாலும். நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு வண்டி கை விட்டு ஆடாதுங்க. இப்போ வாப்ளிங் ஆகுதுங்க முன்னாடி. வச்சுப்பாங்க, வண்டிக்கு செலவு வச்சிடுச்சு. எவ்வளோ ஸ்பீடில் போனால் வண்டி வாப்ளிங் ஆகாதுங்க பாருங்கள். இப்போ அந்த ஸ்பீட் பிரேக் விட்டு அடித்த உடனே வண்டி வாப்ளிங் வருது பாருங்களேன். ஷட் சின்ன மிஸ்டேக்கால் வண்டிக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். பார்த்து ஓட்டினங்க வண்டியெல்லாம். ஸ்பீட் பிரேக்கில் இப்படி எகிரி கீழே குச்சிச்சுங்க, அவ்வளோதாங்க. அதுக்கே வண்டி வாப்ளிங் வருது. ஃபோர்க்கு ஏதோ பெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபோர்க்கு பெண்ட் ஆகிட்டு இருக்கா இல்லை வண்டியோட ரிம்மில் அடிபட்டுச்சே தெரியல. நல்லா வாப்ளிங் ஆகுதுங்க பாருங்கள். தெரியுதா எப்படி ஆடுது பாருங்க முன்னாடி. நான் 120ல் போயிட்டு 115ல் போயிட்டு கை விட்டுருங்க. அசால்ட்டாக போவுங்க. இப்போ ஈஸியாக வாப்ளிங் ஆகுது. சந்தோஷமாக போயிடுச்சுதுங்க. எல்லா இடத்தையும் போய் சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக வந்துட்டோம். வீட்டுக்கு போகிறோமோ சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்தேங்க. புது பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கு எவ்வளோ செலவாகும்னு தெரியல. எவ்வளோ ஸ்மூத்தாக சூப்பராக இருந்துச்சு தெரியுமா வண்டி. ஒரு சின்ன கவன சிதறாலதால் எவ்வளோ பிரச்சனை ஆகுது. மனசுக்கு கஷ்டமாக இருக்குங்க. இவ்வளோ டூர்லாம் முடிச்சு வந்துட்டேன். இப்போது இதுமாரி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிற நேரத்தில்
சும்மா சொல்லலைங்க, நல்லா வாப்ளிங் ஆகுதுங்க. இங்கே பாருங்கள், லைட்டாக பிடிச்சிக்கிறேன், தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள் முன்னாடி அப்படியே ஹேண்டில் பாரு எப்படி ஆடுது பாருங்கள்.